காவேரியோட அவங்க அம்மா கிட்ட சாரதா கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வாழவே ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் காவேரி அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டே அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே காவேரி என்ன பண்ணா அழுதுகிட்டே அப்படியே மனது கஷ்டப்பட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம தப்பாக நினைக்காதம்மா, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நீ மனசு கஷ்டப்படக்கூடாது தான் நான் போய் சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. விஜய் நினச்சி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்பள பிஸ்னஸை நடத்துறதுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொண்டுட்ருக்காங்க. இங்கே காவேரி எங்கே வேலைக்கு போனான்னு தெரியலையே, ஏதோ வேறு வேலையில் சேர்ந்துட்டான்னு சொல்கிறாளே, எனக்கு ஒன்றுமே புரியல, விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்டே கேட்குறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாப் கிட்ட. சார் நான் நல்லா விசாரிச்சுட்டேன் மேடம், எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஜாபில் ஜாயின் பண்ண மாதிரி இல்லை சார், ஆனால் அவள் ஜாயின் பண்ணேன்னு சொன்னாலே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. சரி ஓகே, நான் ஆஃபீஸ்க்கு வரேன், மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே கரெக்டாக காவேரி ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதை பார்த்து விஜய் வண்டியை நிறுத்துறாரு. உடனே காவேரி கிட்ட போய்ட்டு, காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே போகிற, ஆஃபீஸ்க்கு எங்கே சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க, எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்து விஜய் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. ஏன் காவேரி இப்பெல்லாம் பேசுகிறேன், நான் இப்போ என்ன கேட்டுட்டுன்னு ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பண்ண வேலையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா, தேவையில்லாமல் எதுக்காக அன்வர்லாம் எனக்கு கால் பண்ண வச்சுங்க, நீங்கள் சும்மா இருக்கீங்களா, உங்களால் நான் ஜாப்க்கு போகிறதே விட்டுட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஜாப்க்கும் நான் போகிறதில்ல, நான் அப்புறம் எங்கே போயிட்டுருக்கேன், இதுக்கப்புறம் நதி அப்பளத்தை நான் விரிவுபடுத்தலாம் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, உங்கள் வேலையை பாருங்கள், சரி சரி ஓகே ஓகே நீ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி நதி அப்பளம்லாம் எப்படி போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் காவேரி, எனக்கும் நிறைய ஆர்டர் நானும் எடுத்து தரேன் அப்படின்னு. உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க, ஏன் காவேரி இப்பெல்லாம் பேசுகிற, இங்கே பாருங்கள் நான் அப்போ சொன்னதான் இப்போ சொல்கிறேன், என் அம்மா தான் எனக்கு முக்கியம், என் அம்மா உங்கள் கூட பேச வேணாம் பழக வேணாம், அதே மாதிரி உங்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, தயவுசெய்து என்னை விருப்பேற்றாதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, என் அம்மா மீறி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். விஜய் இங்கே நில்லு காவேரி ஒரு நிமிஷம்ன்றாரு. காவேரி உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை அப்படின்றாங்க. நீ தான் என்னோட பெரிய பிரச்சனையே, இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன் காவேரி, உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன், நீ பிரியணும்னு நினச்சா கூட முடியவே முடியாது, நம்ம உறவு என்றைக்கு நிரந்தரமானது, உங்கள் அம்மாவே உங்ககிட்ட நீ விஜய் கூட தான் வாழணும் அப்படின்ற சொல்கிற நாள் கண்டிப்பாக வரதான் போகுது பார், நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே யோசிக்கிறாங்க காவேரி என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வீட்டில் எல்லாமே அப்பளம் எல்லாமே இறக்கட்டிட்டு இருக்காங்க. அப்போ விஜயோட ஃபோட்டோ அந்த அப்பளக்கட்டில் இருக்கிறத பார்த்துட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே காவேரி விஜய் அப்படியே அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தது, விஜய்க்கு அந்த அப்பளத்துக்காக அவர் அந்த ஃபோட்டோ எடுத்தது, இவங்க காவேரி அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. அப்படியே விஜயை பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்துடுறாங்க. நம்ம காவேரி அவங்க அம்மா சாரதா உடனே இதுக்கப்புறம் அந்த பையனோட முகத்தை போடக்கூடாது, வெறும் அப்பளத்தை மட்டும் போடு, புரியுதா, இதுக்கப்புறம் அந்த லேபிள்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எப்படிம்மா, அதெல்லாம் போட்டாதாம்மா வாங்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வெறும் அப்பளத்தை போடுனா போடு, அப்படி இல்லையா பேர் மாற்றுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், தேவையில்லாமல் அந்த பையனோட முகத்தெல்லாம் ஒன்றும் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதை எடுத்து வச்சுட்டு வெறும் அப்பளத்தை மட்டும் பேக் பண்ணுறாங்க நம்ம காவேரி. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, விஜய் ஒரு முடிவுக்கு வராரு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. அதெல்லாம் பார்த்து தாத்தா என்னப்பா எங்கே கிளம்புற திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை தாத்தா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் அப்படின்றாரு. எங்கேப்பா அப்படின்னோடனே, வேறு எங்கே தாத்தா, என் பொண்டாட்டி இருக்க இடத்துக்கு தான், எது எப்படிப்பா போக முடியும், அங்கே அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கப்பா, ஏற்கனவே அவங்க கோவமாக இருக்காங்க, நீ ஏன் விஜய் போய் பிரச்சனை பண்ணுற அப்படின்னு. பிரச்சனை பண்ணுறதுக்காக போகிறது போல தாத்தா, அவங்க கூடவே இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க போகிறேன்னு அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா. நீ என்னப்பா சொல்கிறேன்னா, ஆமாம் தாத்தா நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு பார்த்து பயங்கர அதிர்ச்சி.